இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாலிட்டி ப்ராடக்ட், அதாவது ப்ரோலைஃப்ன்ற ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பில் இருக்குது. அதாவது இந்த யூனிட்டை பார்த்தாவே கஸ்டமருக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி என்ன இந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் இருக்குது, இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, எந்தெந்த மாதிரி ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன்லாம் உள்ளே இருக்குது, இன்பில்ட் ஆகிருக்கு, இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலைஃப் ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3-4 வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது. அதாவது மாடல்ஸுன்றது கலர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கலர்னால், ஒன்று ஃபுல் பிளாக் இருக்குது, ஃபுல் ஒயிட் இருக்குது, அதே மாதிரி ஃபுல் ப்ளூ இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண வர்றது என்ன அப்படின்னா ஃபுல் பிளாக். இந்த ஃபுல் பிளாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி மாடல்ஸு. எல்இடி பார்த்திங்க அப்படின்னா 3 எல்இடி லைட்டோடு இருக்கும். இன்னொன்று இதில் எப்படி உள்ளே என்னென்ன ஃபில்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வால் மவுண்ட்னா இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாட்டர் இல்லாமலே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 கிலோ 13 கிலோ வெயிட் இருக்கும். ப்ளஸ் இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 15 லிட்ரு. அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக போதும். ஏன்னா சின்ன ரொம்ப லோ வாட்டர் லெவல், அதாவது பார்த்திங்கன்னா 5 லிட்டர் 6 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 டைம் 3 டைம் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்ஓ பார்த்திங்க அப்படின்னா 15 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்க டேங்க் இருக்கனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் போட்டாவே நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ் வந்து நல்லா ஜாஸ்தி. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டருங்கிறது போதுமான அளவு இருக்குது. இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா 3 எல்இடி லைட் இருக்குது. ஒன்று பவரு, இன்னொரு பியூரிஃபிகேஷன், இன்னொன்று ஓவர் ஃபுல் ஆகுனா அதாவது டேங்க் ஃபுல்லானா அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிகேஷன் இருக்கிறனால இது என்ன ப்ரோக்ராமில் நடக்குது, இப்போ மிஷின் ஆனில் இருக்கா, டேங்க்கு ஃபுல்லாக இருக்கா, ப்ளஸ் அதே மாதிரி ப்ராசஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒன்று இதில் நல்லாயிருக்கு. அப்போ என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளே ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டியூப் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய சைஸ் டியூப்பு ஒரு 3 மீட்டரும், சின்ன சைஸ் டியூப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஏன் பெரிய சைஸ் டியூப்பு 3 மீட்ரு, சின்னது 3னா பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் போகிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய கலர் ஒயிட் கலர் டியூப் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டேங்க்லேருந்து வர்ற தண்ணி வந்து ஃபுல் ஃப்ளோ, அதாவது இது என்னென்னா ப்ரெஷர் சென்சார், லோ ப்ரெஷர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரெஷர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. வேறு அசசரிஸ் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் இருக்க ஃப்ரீ ஃபில்டர் செட், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பன் ஃபில்ட்ரு போடுற செட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ன்றனால அதுவும் பிளாக் கலராக இருக்குன்றனால ஒரு யூனிட்டியாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ள நல்ல வாசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தடிமனாக இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை டே சர்வீஸ் பண்ணாலும் அந்த வாசர் வந்து மேக்ஸிமம் தேயாது, லீக்கேஜ் ஆகாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரோ லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mm அந்த மாதிரி சைஸ் இருக்கிற கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்க ஸ்பன் ஃபில்ட்ரு இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஸ்பன் ஃபில்ட்ரு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்க்ரூ, நட்டு, அந்த ஃபிஷர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோ டேப்பு கொடுத்துருக்காங்க. இந்த டேப்பு பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதாவது டேப்போட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ராயலிட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மற்ற டேப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியோட ஃப்ளோவும் நல்லா வர்ற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வால்வு செட்டு கொடுத்துருக்காங்க. வால்வு செட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்சில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து துரு பிடிச்சிருது. அதே மாதிரி 2 ஃப்ரீ ஃபில்டருக்கு வந்த 2 எல்போ கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4, அதாவது வால் மவுண்ட்டுக்கு 2, ஃப்ரீ ஃபில்டருக்கு 2 ஸ்க்ரூ, நட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அசசரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இது தேவை அது தேவைங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் ஒரு ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எதுவும் எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் பிரச்சனை வராது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டில் வச்சா வால் மவுண்ட்லேருந்து கீழே விழுந்துருமா, இல்லை வெயிட் தாங்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேணாம். ஏன்னா அடியில் இருக்க அந்த கவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எதுவும் ஹெல்த் இஷ்யூ வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா இது இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு, ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக மேனுவலாக கனெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இதை பார்த்தீங்க. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஃப்ளோட் வந்து கீழே ஒரு வாசர் மேலே ஒரு வாசர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அந்த கட் ஆஃப் ஆகிற சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்படியுமே இது வந்து மாட்டுறது வந்து இன்சைடில் மாட்டினீங்க அப்படின்னா அவுட்ரு கவரில் மோதாமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வந்து மாட்டுறப்ப இந்த மாதிரி மாட்டிருங்க. அதாவது இன்சைடில் மாட்டுற மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா
நேராக மாட்டுறதோட இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட ஃப்ளோ தகுந்த மாதிரி மேலே ஏறி இறங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது கரெக்டாக மாட்டாமல் விட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் டேப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 வாசரு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ மற்ற ஆர்ஓ சிஸ்டத்தை காட்டிலும் இதில் வந்து அந்த ஆர்ஓ டேப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சொட்டிங் இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் மற்றதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வாசரோட குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் யூஸ் பண்ண உடனே அதில் தண்ணி சொட்டு ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் இருக்க அந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா டிசைனுமே பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது. அதே மாதிரி ஃபுல் பிளாக்ன்றனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல யூனிட்டியாக இருக்குது. இன்னும் அந்த டேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 15 லிட்ரு, மோராலஸ் 15 லிட்ரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. அதாவது நான் ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து 15 லிட்டருங்கிறது ஒரு நாளைக்கு போதுமான அளவு இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 அந்த காப்பர் சார்ஜிங் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா காப்பர் ஃபில்ட்ருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஃபில்ட்ரேஷன், காப்பர் டேங்க் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காப்பர் கண்டென்ட் கலந்த ஒரு மினரல்ஸ் மாதிரி உள்ளே போட்டிருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைனு, காப்பரு, அப்புறம் மினரல் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பிரித்து அழகாக அதில் வச்சுருக்காங்க. இப்போ அதில் இன்புட் வழியாக நீங்கள் தண்ணி போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் சார்ஜ் ஆகி வரும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, செடிமெண்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. பம்பு பார்த்திங்க அப்படின்னா 24 வோல்ட்டில் ஓடுற பம்பு தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டருமே 24 வோல்ட்டு. இந்த பம்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2.25 கிலோ இருக்கும். கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மெமரைன் ஃபில்ட்ரு, மெமரைன் ஹவுசிங்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. யூவி ஃபில்ட்ருமே பார்த்திங்க அப்படின்னா இதில் யூவி ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிக டிடிஎஸ் இருக்கும், ஒரு பக்கம் ரொம்ப கம்மியான டிடிஎஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரா வாட்டரோட, அதாவது ஆர்ஓ வாட்டரோட கொஞ்சம் சால்ட்டு கண்டென்ட் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டு அதிகமாக வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இன்புட் அவுட்புட் 2 கொடுத்துருக்காங்க. இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய எல்போ மாட்டுற மாதிரி இது மாட்டிக்கங்க. ஏன்னா இன்புட் வந்து ரா வாட்டர் வந்து உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா போனால் அப்படின்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனும் நல்லா நடக்கும், ஆர்ஓட லைஃபும் நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் எங்கே ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பெரிய டியூப்பை வந்து இன்புட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் இந்த வந்து ப்ரெஷர் நல்லா ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் சின்ன டியூப்பே போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டியூப் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த எஸ்வி கனெக்ஷன்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்வி காயில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் காயில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வு செட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப துருப்பிடிக்கின்றனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைட் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் டைட் வச்சாவே போதும். ஓவர் டைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். இங்கே வந்து அதே மாதிரி நீட்டாக டைட் பண்ணிவிட்டு அதிலேருந்து போகிற அவுட்புட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டியூப் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெஷர் வந்து எங்கேயும் ட்ராப் ஆகிறதுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது இதிலேருந்து பெரிய டியூப்பு ஃப்ரீ ஃபில்டரில் போய்ட்டும் பெரிய டியூப்பு, அதிலேருந்து அவுட் ஆகிற டியூப்பு மட்டும் பார்த்திங்க அதிலேருந்து அவுட் ஆகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டியூப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபில்ட்ரேஷன் போகிறதுக்கான அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வந்து அடிக்கடி வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டு தேங்கிறது, அந்த மண் இதெல்லாம் தேங்கிறதுலாம் இருக்காது. நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்பன் ஃபில்டர்லாம் ஈஸியாக அடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாண்டு எதுவுமே கொடுக்கல, ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணி மாட்டினாலும் உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 கிலோ வரை வெயிட்டு தாங்குற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு 12 கிலோ. நீங்கள் ப்ளஸ்ஸு ஸ்டோரேஜ் டேங்க் 15 லிட்ரு தண்ணி நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 15 அப்படிங்கிற 27 மோரலஸ் ஒரு 30 கிலோ வெயிட்டை தாங்குற மாதிரி ஸ்க்ரூ நல்லா இருக்குது. அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறப்ப கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரூவை கரெக்டாக அடிச்சிட்டோம், செவுத்துக்கு தகுந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி டியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல, குறைஞ்சது ஒரு 2 மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பெரிய டியூப்பும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு 2லேருந்து 3 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டியூப் வந்து மிச்சம் தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி லொக்கேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ண போகிறவங்க அடிஷ்னலாகவே பெரிய டியூப் ஒரு 2 மீட்டரும் சின்ன டியூப் ஒரு 2 மீட்டரும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி டேப்பு தள்ளி இருக்குது, ப்ளக் பாயிண்ட் தள்ளி இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டியூப் பத்தாது. ஸோ அதனால்
நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த டியூப் வந்து ஒரு 2 மீட்ரு இதெல்லாம் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல பத்தலை அப்படின்னா நம்ம ஒரு எல்போ கனெக்டர் மாதிரி போட்டு கூட நம்ம வந்து ஆர்ஓவை எங்கே ஃபிட் பண்ணணுமோ அவனை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஃபிட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதே இடத்துலேயே இருக்குது. இப்போ ப்ளக் பாயிண்ட்டு இருக்கட்டும், ப்ளஸ் வாட்டர் கனெக்ஷன், ரா வாட்டர் கனெக்ஷனாக இருக்கட்டும், நம்ம மாட்டுற லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிக்குள்ளேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை. நீட்டாக அந்த டியூப் வந்து மிச்சம்தான் இருக்கும். சப்போஸ் ஒரு 4 அடி தள்ளி மாட்டுறாங்க, 5 அடி தள்ளி மாட்டுறாங்க, கொஞ்சம் ஹைட்டாக மாட்டுறாங்க, ப்ளக் பாயிண்ட்டுக்கு பத்தாமல் மாட்டுறாங்க, ப்ளக் பாயிண்ட் இருக்க இடத்துல கொண்டு போய் ஆர்ஓ வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டியூப் வந்து உங்களுக்கு பத்தாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி யூனிட் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல அடிஷ்னலாக டியூப் எடுத்துகிட்டு போயிருங்க. பெஸ்ட்டு. அதுக்கு மேலே அடிஷ்னல் டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாட்டி கூட கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பே வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர்லேருந்து கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவோட இன்புட்டில் கொடுத்துடலாம். ஆர்ஓவோட அவுட்புட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை கலர் டியூப், அதாவது கலர் வேரியேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்றதுக்காக டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கஸ்டமருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் தண்ணி எது நல்ல தண்ணி எது வேஸ்ட் தண்ணி எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே டிடிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 630, அதாவது ஒரு 700, மோராலஸ் 700 டிடிஎஸ் இருக்குது அப்படி வச்சுங்க. 700 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. மேக்ஸிமம் ஆர்ஓ போடுறது வந்து பார்த்திங்கன்னா பிலோ 100, அதாவது 500 கீழே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஆர்ஓ போடாதீங்க. அதே மாதிரி எபோ 500க்கு மேலே இருக்கிற எல்லா வாட்டருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஓ போடலாம். ஒரு 300 டிடிஎஸ் வரை இந்த ஆர்ஓ வந்து எவ்வளோ டிடிஎஸ் வரை ஓடும் அப்படின்னு என்னோட கணிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1200 டிடிஎஸ் வரை இருக்கிற போர் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளாக ரேட்டாக தான் இருக்கும். மிஷின் வந்து ஆன் பண்ணவுடனே அடுத்த வந்து ஒரு 20-30 செகண்டில் வந்து டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஸோ மெமரைன் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் என்ன வேறு என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா எல்லா ஃபில்ட்ரேஷனுமே இருக்குது. ஆர்ஓ, யூவி, யூஎஃப், அப்புறம் காப்பர் சார்ஜிங் ஃபில்ட்ரு, எல்லாமே ஆல்கலைன் ஃபில்ட்ரு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஆர்ஓவில் என்னென்ன ஃபில்ட்ரேஷன் தேவையோ எல்லா ஃபில்ட்ரேஷனுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா ஃபியூச்சரும் இருக்கிற மாதிரி லோ காஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற ஆர்ஓக்கு இது ஒரு நல்ல ஃபியூச்சர். இதை வந்து மற்ற பிராண்டில் இந்த ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கோட தேவைன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 3000-4000 எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஆர்ஓ சிஸ்டம் வேணும்னா கண்டிப்பாக இந்த ப்ரோலைஃபை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட டேஸ்ட்டும் இருக்கட்டும், அதோட அவுட்டர் லுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி எல்இடி லைட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. பார்க்குறக்கு உங்களுக்கு அந்த ராயலிட்டி சூப்பராக தெரியுது. அதே மாதிரி பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. பார்த்தீங்க இதோட அவுட்டர் லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆர்ஓவில் கண்டிப்பாக கஸ்டமர் இது போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. 500 டிடிஎஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா வாட்டருக்கும், போர் வாட்டராக இருக்கட்டும், கார்ப்பரேஷன் வாட்டருக்கும் கண்டிப்பாக இந்த ஆர்ஓ சிஸ்டம் நல்ல குட் கண்டிஷனாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.